அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு 8-10 நிமிஷம் இந்த ப்ரெஷருக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம். சரியா? பிரதானமாக அந்த ப்ரெஷர் சில ஆகலும் கூடுதானே, இன்றைக்கு ப்ரெஷர் கிளினிக் தானே. ப்ரெஷர் கூடுறதுக்கு ஒரு காரணம் வந்து நினைச்சிட்டுச்சுன்னா, நம்மளுக்கு நித்திரை ஒழுங்கா போகாது. ஒரு காரணம், அதாவது நம்மளோட மனசு வந்து அமைதி நிலையில் இல்லை, பதட்டம் அறிக்கிற டென்ஷன், நாளைய பற்றிய யோசனை, நாளைக்கு விடிஞ்சா உள்ள பிரச்சனையை பற்றி நாம சிந்திச்சு தூங்குறட்டால நித்திரை ஒழுங்கா போவாது. சில டைம்களில் தூங்குறது 1 மணி 2 மணி, சில வீடுகளில். இப்போ பொதுவாக இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இளம் பிள்ளை எல்லாம் வந்து தூங்குது எத்தனை மணிக்கு? 1 மணி 2 மணிக்கு பிறகுதான் தூங்குறாங்க. அப்போ நித்திரை முழிச்சிட்டியாங்க கூடயா. சரியானே? அப்போ அதில் நம்மளோட பொடியில் வந்து உடம்புல வந்து ஒரு ஹோமோன் ஒன்று இருக்கு, மெலட்டோனின் ஒரு ஹோமோன். சரியானே? அது நம்மளோட மூளையில் இருக்கிற அந்த கூம்புரு சுரப்பின்னு சுரப்பி ஒன்று. அந்த சுரப்பி வந்து ஒரு பதார்த்தத்தை சுரக்குது. சரியானே? அந்த பதார்த்தம் சுரக்கப்படுற டைம் எத்தனை மணின்னு சொன்னா தொடங்குது 9-10 மணிக்கு. சரியா? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது போட்டு ஏர்லியா தூங்கிடுவாங்களாம். இந்த 9-10 மணிக்கு அந்த மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் சுரக்க தொடங்குது. சரியானே? சுரக்க தொடங்கி ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் நல்ல கூடிய அளவுக்கு வருது. அது என்ன செய்யுதுன்னா, அந்த பதார்த்தம் அது வந்து நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஒரு கடிகாரம் மாதிரி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கடிகாரம் மாதிரியா. மணிக்கூடு டைமுக்கு டைம் நம்ம ஒரு வேலையை செய்யறோம். நம்ம வெளியில இத்தனை மணிக்கு காலையில் ஒன்று பார்க்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு பார்க்க, இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், ஏன்னா அப்படி நம்ம வெளியில செய்யறோம் தானே. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் சுரக்கணும். சரியானே? உடம்புக்குள்ள சுரப்புகள் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்டா சமிபாட்டு சுரப்பு, இப்படி அந்த உடம்புக்குள்ள அந்தந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரியானே? அந்த உடம்ப வந்து அந்த ஒரு சமநிலையை வச்சுக்கிற ஒரு பதார்த்தம் தான் அந்த மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம். சரியானே? அது வந்து சுரக்கிறது வந்து கூடுதலா ஏர்லி நைட், ஆரம்ப பிந்தின நைட் இல்லை. நம்மடாக்கள் பிந்தின நைட் தான் தூங்குறாங்க. அந்த முந்தின நைட்டுக்குள்ளான் அது சுரக்குதுன்னா ஒரு 9-10 மணில இருந்து 2 மணி 3 மணி அந்த டைம், சுப டைமுக்கு இடையில அந்த 4 மணி தஹஜ்ஜுதுக்கு நம்ம முழுமும் தானே, அந்த அவ்வளவு நேரத்துக்குள்ளேயும் தான் அது சுரக்குது. சரியானே? அப்ப பாருங்க, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கின நேரம் தான் கிட்டத்தட்ட. அந்த டைம்ல யாரு தூங்குறாங்களோ 9-10 மணிக்கு தூங்கி 3-4 மணிக்கு எழும்புற ஆக்களுக்கு அந்த பதார்த்தம் வந்து போதிய அளவு உடம்புல சுரக்குமா. அப்ப அந்த பதார்த்தம் தான் நம்ம பகல் டைம்லாம் நம்ம உடம்ப ஒரு பேலன்ஸ்ல வச்சு கொள்றது. எல்லா கண்ட்ரோலும் அது ஹைலாண்டிக்கு. சமிபாடு, உடம்புல இருக்கிற வெப்பநிலை அதுகள் மாறுறது, என்ன வெளி சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப பேணுறது, உடம்புல உள்ள எல்லா தாக்கங்களையும் ஒரு பேலன்ஸ்ல வச்சுக்கிறது சுரக்கிற பதார்த்தம். இப்ப இது வந்து லேட்டா தூங்குறாங்களுக்கு இது சுரக்காது, காணா. ஏர்லியா தூங்குறார்கள் தான் சுரக்கும். சரியானே? அப்ப நம்ம உடம்புல இந்த ப்ரெஷருங்கிறது என்னன்னா பேலன்ஸ் இல்லை. என்ன, பதட்ட நிலை ஹோமோன் எல்லாம் கூட, டென்ஷனுக்குரிய ஹோமோன் எல்லாம் உடம்புல கூட, மனச அமைதியா வச்சுக்கிற ஹோமோன் எல்லாம் அந்த பதார்த்தங்கள் குறைஞ்சி. சரியானே? உடம்ப அலர்ட்டா வச்சுக்கிற, பதட்டமா வச்சுக்கிற, டென்ஷனா வச்சுக்கிற சுரப்பெல்லாம் கூடுது. அப்ப அங்க பேலன்ஸ் இல்லாம போகுது. அதனாலதான் ப்ரெஷர் கூடுது. சரியானே? ஆகவே அந்த நம்மட தூக்கம் வந்து ஏர்லியா தூங்கணும். அது ஹதீஸ்லயும் இருக்கு, குர்ஆன் வசனமும் இருக்கு. என்ன, வஜால்ன லைல லிபாஸான்னு ஒரு வசனம் இருக்கு, குர்ஆன் வசனம். அது நினைச்சுன்னா உங்களுக்கு இரவை வந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போர்வையாக ஆக்கியிருக்கிறான். இரவை போர்வையாக, ஒரு கவசமாக. அப்ப உங்களை போர்வைன்னு செலுத்தினா உங்களை பாதுகாக்கிறது. அந்த இரவுங்கிறது உங்களை பாதுகாப்புக்கிறதுக்காக படைக்கப்பட்டுச்சு. நாம சும்மா தூங்குறேன்னு நம்ம நினைச்சிருக்கோம், இரவு வந்தீங்க நம்ம தூங்கி விழும்புறேன்னு சொல்லி. கிட்டத்தட்ட நம்ம மனிதனுக்கு அது ஒரு போர்வையாக படைச்சிருக்கான். சில கூட அந்த அதுக்குள்ள பல கருத்துகள் இருக்கும். சரியா? உடல்ல உள்ள மாற்றங்களையும் அது உள்ளடக்குது. சரியா? உங்களை பாதுகாக்குது. அந்த இரவுங்கிறது உங்களை பாதுகாக்குதுன்னா உங்களோட உடம்புல உள்ள எல்லா அந்த நான் சொன்ன மாதிரி என்ன, உடம்புல உள்ள பதட்ட நிலைகள், உடம்புல இருக்கிற சுரப்புகள், இது எல்லாத்தையும் ஒரு சீர் நிலையில பேணுது. சரியா? உடம்ப வந்து ஒரு பேலன்ஸா வச்சு கொள்ளுது. உடல்ல ஆரோக்கியத்துக்குரியதான் அந்த தூக்கம்ங்கிறது. சரியானே? அப்ப அதை நாங்க வந்து இப்ப என்ன செய்யறோம், எல்லாரும் அதை செய்யறோம் இல்லை. வீட்டை என்ன செய்யறோம், 10 மணிக்கு தான் இரவு சாப்பாடு சமையல் முடியுது. வீட்டை இரவு சாப்பாடு சமையல் முடியுது 10 மணிக்கு. ஏன்னா வீட்டை விசிட்டர்ஸ் வந்து கதைச்சிட்டு இருந்து 9-10 மணி, இல்லாட்டி நாடகம் அதெல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு பிறகு, அதுக்கு பிறகு சாப்பிட்ற. சரியானே? அடுத்த பிரச்சனை,
இப்ப 10 மணிக்கு சாப்பிட்டா சரிதானே, 10 மணிக்கு சாப்பிட்டா நாம உடம்பு வைக்கிற உணவு சமிபாடு அடைகிறதுக்கு என்ன, நம்முடைய இறைப்பையில் இருக்கிற உணவு சமிபாடு அடைகிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் இருக்கும். அப்ப 2 மணிக்கு பிறகுதான் நம்மளோட உணவு கால்வாய் தொகுதி என்ன செய்ய போகுது, ரெஸ்ட் ஆக போகுது. சமிபாட்டு தொகுதி 2 மணிக்கு பிறகுதான் ரெஸ்ட் ஆக போகுது. நீங்க 10 மணிக்கு சாப்பிட்டு போட்டு தூங்கினாலும் கூட 10 மணிக்கு சாப்பிட்டு போட்டு தூங்கினாலும் கூட நம்மட சமிபாட்டு தொகுதி தூங்குமா? தூங்க மாட்டா. என்ன சாப்பிட்டு சாப்பாடு அவ்வளவும் சமிபாடு அடையணுமே. என்ன உணவுகள் நம்மட உணவுல அரைக்கப்படணும், உறிஞ்சப்படணும், சின்ன சின்ன பதார்த்தங்கள் அது உடைக்கப்படணும். இதுக்கெல்லாம் 3-4 மணி நேரம் போகும். அப்ப நீங்க செலவுல கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு தூங்கினாலும் கூட 2 மணி 3 மணி வரையும் நீங்க சாப்பிட்ட உணவெல்லாம் இறைப்பையில குடல்ல சமிபாட்டு தொகுதிக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப கண் தான் மூடி இருக்கும், உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இயங்கி கொண்டிருக்கும். அப்ப காலத்துல உடம்பு நம்ம சௌப்பதான் இருக்கு. ஏண்டா உங்களோட உடம்பு தூங்கினது என்ன பிஞ்சுதான். அப்ப எலும்பேலா சரி. அப்ப பாருங்க எல்லாம் குழப்பம் சரியா. ஆகவே நாங்க உணவு உட்கொள்றது நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரி தொழுது முடிஞ்சோடனே சாப்பிட்டுக்காங்க, அல்லது மகரிக்கு முதல்ல சாப்பிட்டுக்காங்க. சரி, அந்த மகரி டைமுக்கே சாப்பிட்டுவாங்க. ஏன்னா 10 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லிச்சுன்னா 9 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யணும், ஏர்லியா சாப்பிட்டா தான் உங்களோட சமிபாடு எல்லாம் தூங்க போகக்குள்ளே சமிபாடு எல்லாம் முடிஞ்சிடும். ஆகவே இந்த 2 விடயங்களும் கடும் முக்கியமான விஷயம் சரியானே. நம்ம ஏர்லியா சாப்பிடுறது சரியானே, அதே மாதிரி ஏர்லியா தூங்குறது, இந்த ரெண்டும் நம்மட உடல் ஆரோக்கியத்துக்குரிய விடயம். அதான் அந்த இரவுங்கிறத அவங்களுக்கு ஒரு போர்வையாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. இரவுங்கிற போர்வை ஒரு கவசம், ஒரு பாதுகாப்புக்காக உங்களை படைச்சிருக்காங்க. அப்ப அந்த இரவை நாங்க பயன்படுத்தணும் சரியானே. இரவு நேரங்கள்ல வீட்டுகள்ல கூட நேரம் நித்திர முடிச்சிட்டு சும்மா 10 ஒரு கல்யாணம் சாமான ஒரு விசேட ஃபங்க்ஷன் அந்தாண்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நித்திர முடிக்கலாம். நான் சொல்றது அதல்ல, இப்ப ஒவ்வொரு நாளும் பிந்தி தான் தூங்குறேன். வீட்டை எல்லாம் வேலையும் முடிஞ்சு 1 மணி 2 மணி தான் தூங்குறேன். இதைத்தான் நாங்க மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சோம்னா நம்மட உடம்பு ஒரு ஒரு சமநிலையில ஒரு பேலன்ஸ்ல இருக்கும், உங்களோட உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கும் சரியானே. அப்ப இந்த விஷயங்களும் கூட பிள்ளைகளுக்கு நம்ம படிக்கிற பிள்ளைகளும் கூட நித்திர முழிச்சு படிக்க தேவையில்லை, ஏர்லியா தூங்கி சுப கொழும்பி படிக்கலாம். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, நல்லா 1 மணி 2 மணி படிச்சு போட்டு சுப தொழுகையும் இல்லை, அப்படியே தூங்குற. அப்ப சுப தொழுகை இல்லாம அந்த முழு நாள் உங்களுக்கு பரகத்து அமையுமா? அமையாது. சுப தொழுகை தான் முக்கியம். சுப தொழுகை தான் அந்த நாளுக்குரிய ஆரம்பம். அப்ப இதை மாத்தி அமைக்கணும். 10-10:30 தூங்கணும். தூங்கி 4 மணி 4:30 கொழும்பினாலும் நாம அங்கால எல்லாம் பேலன்ஸ் தான். இப்ப பிந்தி தூங்கி போட்டு 8-10 மணி நேரம் தூங்குறோம் சரிதான். ஏர்லியா தூங்கி 4 மணிக்கு ஒளினா தாஜும் தொழுது சுபவும் தொழுது மனசும் அமைதி நிலையில் இருக்கும், ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம். அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த ஆலோசனைகளை வழங்கணும் சரிதானே. அதே மாதிரி நம்ம அந்த ப்ரெஷர் காராக்களும் அதே மாதிரி தான். நான் சொன்னது ஏர்லியா தூங்கினீங்கன்னா நான் சொன்ன அந்த சுரப்புகள் இப்ப அந்த மெலட்டோனின்ங்கிறதெல்லாம் இப்ப குளிர்ச்சியா வருது. என்னன்னா இப்ப அதெல்லாம் உடம்புல காணா, இந்த மெலட்டோனின்ங்கிற டேப்லெட் வருது. இப்ப ஏன்னா அந்த சுரப்பு சுரக்கிறதுக்கு நாம ஏர்லியா தூங்குறோம் இல்லையே, பிந்தி தூங்குறதால அந்த உடம்புல அது காணாது. அதான் எல்லாம் குழப்பம், எல்லா உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் பேலன்ஸ் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஆகவே நாங்க ஏர்லியா தூங்குறது, ஏர்லியா சாப்பிடுறது என்ன, மகரி போட்டு சாப்பிடுங்க, மகரி சொல்ற மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா போதும். சாப்பிட்டா 10 மணிக்கு தூங்கக்குள்ள உங்களுக்கு எப்படியும் காலையில சுப கொழுப்பும் எப்படியும் பசி வரும். என்ன தூங்கின சாப்பிட்டு ஏர்லியா தானே, அப்ப உங்களுக்கு எப்படி 4 மணி 4:30க்கு தானே ஆட்டோமேட்டிக் வளரும். மணிக்கூறும் தேவையில்லை, உழவுக்கு அம்மா அந்த அலாம் தேவையும் இல்லை. ஏர்லியா எழும்பலாம். எழும்பினோம் சொன்னா முழு டைம் கூட ஏர்லியா எழும்புறாங்க பாருங்க, நியாயமான வேலைகள் செய்யுது. அது ஒரு பறக்கத்தை. ஆகவே நம்மளோட லைஃப்ல அதை மாற்றி அமைக்கணும்னு கேட்டு இந்த விஷயங்களை வீட்டு எல்லாக்களுக்கு நடைமுறையில கொண்டு வரணும். கேட்டுட்டு போயிருந்து வேலை இல்லை, வீட்டு எல்லையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மகர் தொழும் முடிய சாப்பிடணும். பாருங்க நம்மளோட நோன்பு காலத்து செட்டப் தானே அது. கிட்டத்தட்ட ஏர்லியா சாப்பிடுறது சகருக்கு மகருக்கு நம்மளுக்கு இனியும் உடம்புல இனியும் நடக்குதா? பகல் சாப்பாடு சாப்பிடாம இருக்காங்க. நபிகள் நாயம் 2 நேரம் தான் சாப்பிட்டுக்காங்க, காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. பகல் சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. பகலுக்கு ஏதாவது பழங்கள் அதுகளை சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட்றது இல்லை. அந்த 2 நேர சாப்பாடு உடலுக்கு காணும். உடல் பருமன் கணக்கா இருக்கும், நோய் நொடிகள் எல்லாம் இருப்போம். பகலையில உஷார வேலை செய்யலாம், உற்சாகமா வேலை செய்யலாம். பகல் சாப்பாடு சாப்பிட்ற ஆக்களுக்கு அசரு தொழுகை இல்லை, நித்திர சாப்பிடாங்க மஸ்து நித்திர வந்துடும். பகலைக்கு வேலை செய்ய மேல
அப்படி தூங்கின அவசர தொழுத காலா இப்படியே போயிடுது. அப்ப பாருங்க அதெல்லாம் சரியா செட்டப்புக்கு தான் செய்து காட்டிக்காங்க. அப்ப ஏழியா சாப்பிடணும் காலத்தால. அதே மாதிரி மகரி சாப்பிடும் 12 மணி தேர்தல் ரெண்டு நேரம் சாப்பிட்டா போதும், உடம்பு கணக்கறி. கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.